இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மோர் குழம்பு தான் பண்ண போறோம். சிம்பிளான ஒரு மோர் குழம்பு தான். மோர் குழம்பு? ஆமா. ஓ ஓகே. பட் ஆனா அந்த மோர் குழம்புல வந்து நம்ம வந்து போண்டா போட்டு ஒரு மோர் குழம்பு பண்ண போறோம். நான் என்ன காய் போட்டு மோர் குழம்புன்னு இப்ப கேட்கலான் இருந்த, வெண்டைக்காய் மோர் குழம்பா இல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போண்டா மாதிரி போட்டு மோர் குழம்பு பண்ண போறோம். சூப்பர். சோ என்ன போண்டா? உளுத்தம்பருப்புல தான் ஒரு போண்டா போடும். ஓகே. சோ அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்றது? உளுத்தம்பருப்பு இல்ல போண்டா மோர் குழம்பு சொல்லலாமா? போண்டா மோர் குழம்பு சொல்லு. போண்டா மோர் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? வெங்காயம், வரமிளகாய், தேங்காய், உளுத்த மாவு, வெறும் மிளகாய் தூள், மஞ்சத்தூள், தயிர், உப்பு, சீரகம், பச்சை மிளகாய், எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? குழம்பு பண்ண போறோமா? இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த போண்டாக்கு என்ன தேவையோ அதை போட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை எடுத்து வச்சிடலாம் அடுப்பு. இப்ப இந்த குழம்புல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். சோ அதுக்கும் என்னென்ன தேவைன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கு வந்து தேங்காய் வேணும். ஓகே, அப்படியே அரைக்க போறோம். ஆமா, அப்படியே அதெல்லாம் எதுவும் இல்ல. தேங்காய், இந்த மோர் குழம்புக்கு தேங்காய் வேணும். அடுத்து பாத்தீங்கன்னா சீரகம் ஒரு ஸ்பூன் போல நல்ல சீரகம். அது கூட பச்சை மிளகாய். காரத்துக்கு இது 2 மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். வேற எதுவும் நம்ம ஆட் பண்ண போறல. மத்த எல்லாமே வந்து தாளிசம் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம இதை வந்து அரைக்க போறோம். ஆமா, அதை வந்து நல்லா தண்ணி விட்டு மைய விழுத அரைச்சு. சூப்பர். ஸோ இப்போ வந்து உளுத்த மாவு பார்த்தீங்கன்னா, அதாவது உளுத்தம் பருப்பு நல்லா ஊற விட்டு அதில் வந்து நம்ம வந்து தண்ணி எடுத்துட்டு நல்லா மைய விழுத அரைச்சி வச்சிருக்கோம். சின்ன சின்னதாக போண்டா போடுறதுக்காக அரைச்சி வச்சிருக்கோம். ஸோ இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக வெங்காயம், உப்பு, மசாலாஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள எண்ணெய் போட்டு காய விட்டுறோம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கிறோம். ஸோ அது காயட்டும். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுல என்னென்ன போடலாம்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாவுல கொஞ்சமா வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன். ஓகே. மாவு வந்து அதாவது உளுத்தம் பருப்பை வந்து ஒரு 2.5 மணி நேரம் போல நல்லா ஊற விட்டு தண்ணி எல்லாமே மொத்தமா அதுல இருந்து எடுத்துட்டு அதை வந்து நல்ல மைய விழுத அரைச்சு வச்சுக்கோ. பச்சை மிளகாய். ஆமா, பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி வச்சு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமா வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஸோ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க அந்த கிறிஸ்பினஸ்க்கு அரிசி மாவு, மற்றபடி வேற எந்த மாவும் இதுல ஆட் பண்ண வேண்டாம். ஓகே. இது சாஃப்டா இருக்கணும் நமக்கு. ஆமா. ஓகே. சோ போண்டாக்கு பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது சின்ன சின்ன போண்டா மாதிரி போட்டு நம்ம எடுக்க போறோம் எண்ணெய் காஞ்சதும். இப்போ மறுபடியும் மோர் குழம்பு தனியா பண்ணுவோம். ஆமா, தனியா பண்ண போறோம். ஓகே. அதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாவா? இல்ல, நம்ம வந்து அதுக்கு வந்து தாளிசத்துக்கு வந்து வெறும் மிளகாய் தூள் வச்சிருக்கோம். ஓகே. அதை வச்சுதான் நம்ம தாளிசம் பண்ண போறோம். ஓகே. அது பச்சை மிளகா? இல்ல அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஆக்சுவலா நம்ம வந்து அந்த மைய விழுத அரைக்கிறதுலயே பச்சை மிளகாய் ஆட் பண்ணோம். அதுதான் கேட்க வந்து. ஆமா, இதுலயும் நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். தாளிசத்துக்கு வெறும் மிளகாவும் வெறும் மிளகாய் தூளும் ஆட் பண்ண போறோம். ஓகே. சோ இதுலயும் பச்சை மிளகாய் இருக்குது, அதுலயும் பச்சை மிளகாய் ரொம்ப காரமா இருக்கு. இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. ஓகே. சோ இது போட்டு பார்க்கலாமா? லைட்டா வேணா போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் இதுவாகணும். அண்ட் இப்போ இது வந்து அரைச்சத மறுபடியும் தயிரோட மிக்ஸ் பண்ணி அப்படியே இது பண்ணுவோம். ஆமா, தயிரோட மிக்ஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஓகே. தயிர் வந்து இப்போ நம்ம எவ்வளவு எடுத்துக்கணும்? தயிர் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதாவது 1 கப்னா ஒரு 200 ml நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திருக்கோம். மோர் குழம்புக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து
புளிச்ச தயிர் எடுப்பாங்க, கொஞ்சம் லைட்டா புளிச்சிருக்கணும். ஆனா நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷான அந்த கர்ட் போடுங்க, ரொம்ப புளிச்ச தயிர் யூஸ் பண்ணாம அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்க தயிர் யூஸ் பண்ணிப்பேன். அந்த மோர் குழம்பு டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணக்கூடியது ஒரு 100 ml 200 ml. ஆமா, அதுக்கு எடுத்துட்டு அதுக்கான அளவுல தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே அப்படிதான். ஸோ இப்போ போண்டாக்கு வந்து மாவு வந்து அளவு கிடையாது. அளவு கிடையாது. இப்போ நீங்க வந்து அதை போட்டுட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் எடுத்துட்டு மீதி நம்ம வந்து ஸ்நாக்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போடலாமா? புரிய ஆரம்பிக்குது நினைக்கிறேன். இப்போ சின்ன சின்னதா போட்டுக்கலாம். ஸோ ஷேப்லாம் இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே போட்டுட்டு இது பண்ண வேண்டியதுதான். ஓகே, இப்போ வந்து போண்டாக்காக நம்ம வந்து உளுத்தம் பருப்பை வந்து ஊற விட்டுருந்தோம், ஒரு 1.5 மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறமா அதோட தண்ணி விடாம நல்லா கெட்டி இதுவா அரைச்செடுத்து அதோட உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆட் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து போண்டா போடுறதுக்காக போட்டிருக்கிறோம். அண்ட் இந்த மோர் குழம்புக்கான ஃபிளேவரே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரைச்சி விழுத வச்சுதான் செய்ய போறோம். ஸோ அதுக்காக தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இது வந்து அரைச்சி விழுதா கொண்டு வந்துடுறோம். அதுக்குள்ள போண்டாவும் குக் ஆயிடும். அதுக்கான டைம் கொடுக்கலாம். டைம் கொடுப்போம் சொல்லியிருந்தோம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். ஸோ ஓகே, போண்டா வந்து எடுத்தாச்சு. இதை வச்சுதான் நம்ம வந்து மோர் குழம்பு வந்து பண்ண போறோம். ஸோ நல்லா முறுமுறு அது அப்படி போடும்போதே அந்த ஒரு இது இருக்குது இல்ல, சத்தம் எப்படி வந்து வரும், முறு 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 முறுன்னு. இதை மோர் குழம்புல தான் போட்டு சாப்பிடணும்ட்டு இல்ல, சும்மா கூட சாப்பிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இதை மாத்திக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மோர் குழம்புக்கான ஸ்பெஷல் மசாலா சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இந்த 3 ஐட்டத்தை வந்து போட்டு அரைச்சு விழுதா கொண்டு வந்து அதை வச்சுதான் நம்ம வந்து மோர் குழம்பு செய்ய போறதா சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து அரைச்சாச்சு. ஸோ இந்த விழுதை ஃபர்ஸ்ட் நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல. பண்ணட்டுமா? இல்ல இந்த விழுதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது கூட நான் சொன்ன மாதிரி தயிர் கெட்டி, அதாவது அந்த புளிப்பு தன்மை அதிகமா இல்ல. இதெல்லாம் ஸ்டவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடி. ஆமா, ஓகே. இல்ல தண்ணி போட்டுக்கலாம் நம்ம. காட்டு கடாய் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபுல்லா ஊத்துட்டுமா? ஃபுல்லா ஊத்திடுங்க. போதும். இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி, ஆமா இது ரெடி பண்ணிட்டு, ஏன்னா தயிர் இல்ல நம்ம அந்த ஹீட்ல போட்டோன்னே டக்கு நம்மளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம ரொம்ப ஹை ஹீட் வேண்டாம், லோ ஹீட்லயே வச்சுக்கலாம். பட் சட்டி ஒன்றும் சூடாகல இல்ல நம்மளுக்கு லைட்டா ஒரு பபிள் மாதிரி வரும்ல, அந்த அளவுக்கு வந்தாலே போதும். ரொம்ப சலசலன்னு குழம்பு மாதிரி எல்லாம் கொதிக்கணும் இல்லை, ஏன்னா இது மோர் குழம்புல இருக்காது. இதுல வந்து கொஞ்சமா வந்து சீரகம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அரைச்சதுலயும் போடுறது இல்லாம இதுல சும்மா கொஞ்சமா சீரகம் போட்டுக்கிறோம். இது கூட கொத்தமல்லியும் போட்டுக்கிறோம். இதுல உப்பு போட்டுக்கிறோம். மொத்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தாளிசம் மட்டும் நம்ம பண்ணி கொட்டணும். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த பொரிச்சு வச்சிருக்க இதுவை இதில் ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒன்னே எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி காட்டிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது.
ஸோ இது தொடும் போதே பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவுட்டர் லேயர் நல்லா ஆவி பறக்க உள்ள வந்து குக் ஆயிருக்குது. இது பிச்சு போடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிட்டுருங்க. இப்போ இதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெறும்னே போண்டா முதல்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ இல்ல உப்பு கரெக்டா இருக்கு. அதுல பிறகு ரொம்ப இல்ல கரெக்டா தான் இருக்கும். அப்படிலாம் இருக்காதா? அப்படிலாம் இருக்காது. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது எல்லாமே வந்து சூடு ஆகிறதுக்கு முன்னாடியே போடணும்ன்றது ரொம்ப, அதாவது லோ ஃப்ளேம்லேயே தான் நம்ம எல்லாமே பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமே வேண்டாம். இப்போ வந்து மறுபடியும் ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம தாளிசத்துக்கு சில பொருட்கள் பண்ண போறோம். அதை பண்ணி இதுல தாளிசம் பண்ணி நம்ம கொட்ட போறோம். மாத்திக்கலாமா இல்ல அங்கேயே? இல்ல அங்கே அது அடி தங்காம மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது மண்சட்டின்றதுனால வேற எந்த பாத்திரமா இருந்தாலும் கூட அடி தங்கதான் செய்யும். இல்ல மோர் அப்படின்றதுனால நம்ம வந்து அதாவது மோர் குழம்புன்னு பாத்தீங்கன்னாலே மோஸ்ட்லி வந்து அது ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. அது ரொம்ப வந்து நம்ம அடி வேகமா வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா கருகிடும் தயிர் அப்படின்றதுனால. ஸோ அதனால ரொம்ப லோவான ஃப்ளேம்லயே வச்சு அது சூடாகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். ஆமா, இப்போ வந்து இது நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டேன். தாளிசமுக்கு தேவையான அளவு. ஸோ தாளிசமுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கோம். எண்ணெய் வந்து சூடாகணும். அந்த பக்கமும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சூடு இன்னும் வரல. சூடு அந்த லைட் பபிள்ஸ், அதாவது ரசத்துக்கு எப்படி லைட் பபிள்ஸ் வரும்போது அந்த ஸ்டேஜ் தான். ஓகே, சோ அதுக்கான டைமும் கொடுத்துருவோம். ஸ்டவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடியே அரைச்ச தேங்காய் விழுது, அப்புறம் தயிர், அதோட தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது வந்து சூடு வர்றதுக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரகம், அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டாச்சு. அண்ட் ஃபைனலி நம்ம சுட்டு ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அது சூடு ஏறதுக்குள்ளவே எல்லாமே போண்டாவையும் போட்டுட்டு இப்ப வந்து சூடு ஆகட்டும் சொல்லிட்டு டைம் கொடுத்துருக்கோம். இன்னொரு பக்கம் இப்ப தாளிசம் பண்ணி அதுல வந்து ஆட் பண்ணதுக்காக சட்டி வச்சு எண்ணெய் வந்து ஊத்தி சூடு பண்ண. சரி, ஓகே. மோர் குழம்புக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும்? இல்ல நம்ம வீட்ல யூஸ் பண்ற ரெகுலரான ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது காஞ்சிருச்சு. இதுல வரமிளகாய் போட்டுக்கலாம். நீங்க மோர் குழம்பு, அதாவது போண்டா மோர் குழம்பு எப்படின்னா தயிர் வடை நீங்க சாப்பிடுவீங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு ஃபிளேவர் இதுல இருக்கும். நீங்க தயிர் வடை நம்ம கெட்டியான தயிர்ல அந்த வடை போட்டு சாப்பிடுவோம். இது எப்படி இருக்கும்னா அந்த தண்ணியில அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவோம்னா அது சாஃப்ட், அதாவது ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம போண்டா சுட்டு போடும்போது அதை வந்து இந்த மோர்ல வந்து அது ஊற ஊற என்ன ஆகணும், சாஃப்டா மாற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இன்னொரு கரண்டி ஒன்று கொடுங்க, அதை வதக்கிப்போம். ஓகே, இதுல வெறும் வரமிளகாய் மட்டும். ஆமா, வெறும் வரமிளகாய். இல்ல நம்ம போடக்கூடாது. ஆமா, லைட்டா மைல்டான சூட்ல போட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அதுல நம்ம வந்து சில்லி பவுடர் போட போறோம். அதாவது வெறும் மிளகாய் தூள். இல்ல ஆகாது, நம்ம ரொம்ப மைல்டான ஹீட்ல தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போட போறோம். அப்ப கலர் மாறிடாதா? இல்ல, அந்த லைட்டா அந்த கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாது, லைட்டா. இப்போ மோர் குழம்புனா வெண்டைக்காய் மோர் குழம்பு சொல்லுவாங்க, வெள்ளரிக்காய் மோர் குழம்பு. அப்புறம் வந்து அதாவது நாங்க எங்க வீட்டு சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு கூட மோர் குழம்பு வைப்பாங்க. இது பொரியுது இப்போ. இதானா போண்டா போட்டு செய்யக்கூடிய மோர் குழம்பு. இப்போ இது பபிள்ஸ் வர ஸ்டேஜ்ல இது ஊத்துமா இல்ல வந்ததுக்கு அப்புறம் ஊத்து? இல்ல நம்ம நார்மலா இது ஒரு லைட்டா ஒரு ஸ்லிம் கொதிக்குதுல, இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மண் சட்டின்றதுனால ஆஃப் பண்ணிட்டு பண்றீங்க தானே? ஆமா, ஆஃப் பண்ணி எப்படி தெரியுது? இப்போ இதுல அந்த வெறும் மிளகாய் தூள் மட்டும் போட்டு லைட்டா சேஞ்ச் ஆகும்போது அப்படியே தொப்பி நம்ம இதுல கொட்டிட வேண்டியதுதான். கரண்டி கீழே வச்சிருங்க. பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மிக்ஸ் பண்ணணுமா? லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து கொட்டிடுறோம். அவ்வளவுதான். போதுமா? நல்லா பொரிஞ்ச கருவேப்பிலை போய் மிஸ் பண்ணலாமா? அவ்வளவுதான், நம்மளோட மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு.
இப்போ ஆனா இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணல. ஆமா, இன்னும் ஆஃப் பண்ணல நானு. அவ்வளவுதான். இது பபிள்ஸ் இல்ல பபிள்ஸ் விட்டுட்டு தான் இருக்கு பாருங்க. ஆமா, இப்போ இது போதுமா இல்ல அவ்வளவுதான், போதும் போதும். இதுக்கு மேல எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ நீங்க வேணும்னா சால்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம், தேவைப்பட்டா போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சுலாம். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், நம்ம மாவுலயும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமா வந்து மல்லித்தழை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கலந்து விட்டுறலாம். வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான போண்டா மோர் குழம்பு. ஆல்ரெடி நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ரசத்துக்கு எப்படி அப்படி ஒரு ஸ்டேஜ் வருதோ அப்போ வந்து ஆஃப் பண்ணிடணும்னு சொன்ன மாதிரியே இந்த பபிள்ஸ் அப்படி பெருசா வர்றதுக்குள்ளவே வந்து ஆஃப் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் மண் சட்டின்றதுனால அது வந்து வந்துட்டே இருக்குது. அண்ட் அது இல்லாம நம்ம தாளிசம்ல வந்து பாத்தீங்கன்னா வரமிளகா, அப்புறமா வெறும் மிளகாய் தூள், கருவேப்பிலை, அவ்வளவுதான். சீரகம் கூட சீரகம் வேண்டாம். சீரகம் நம்ம அப்பயும் போட்டோம், அரைக்கும் போதும் போட்டோம். இல்ல அது அதுல போட்டதுக்கு பதில் தாளிசம் பண்ணி போடக்கூடாதா? இல்ல, தாளிசம் பண்ணும்போது அந்த எண்ணெயில அந்த எசன்ஸ் இறங்கும்போது ரொம்ப அதிகமா தெரிய ஆரம்பிச்சு. அதனால தான் ஃபர்ஸ்ட். ஆமா, ஓகே. இப்போ மாத்திடலாமா? போட்டிடு. டிஷ்யூ ஒன்னு. நல்லா இப்போ அது ஃபர்ஸ்ட் போடும்போது இருந்ததுக்கும் இப்போ அப்படியே ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த மோர் குழம்புக்கான ஒரு ஸ்மெல் வந்து நல்லாவே வரும். இன்னொரு டிஷ்யூ நான் போடவா? கீழே வச்சுக்கிறேன். ஓகே. அப்போ வந்ததை விட இப்போ வர்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்மெல்லு. ஓகே, ஸோ நம்மளுடைய மோர் குழம்புல மோர் அந்த ஃப்ளேவரோட அந்த போண்டாவுடைய ஸ்மெல்லும் சேர்ந்து சூப்பரா இருக்குது. ஸோ நல்லா அந்த கலர் சேஞ்ச், அது மோர் குழம்புனா ஒரு பேல் இதுல ஒரு டோன் வந்து இருக்கும். ஸோ அது வந்து யூஸ்வலா மஞ்சத்தூள் லைட்டா போடுவாங்க. நம்ம வந்து காரத்துக்கு வரமிளகாய் போட்டது மட்டும் இல்லாம பச்சை மிளகாய் போட்டு அரைச்சது இல்லாம லைட்டா மிளகாத்தூள் போட்டு அந்த டோனை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அந்த பாத்திரத்தில் வந்து ஊற வச்சு அரைச்ச உளுத்த மாவு ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட வந்து வெங்காயம் போட்டுக்கிறோம், பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம், உப்பு போட்டுக்கிறோம், கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை சின்ன சின்ன போண்டா போல எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து வந்து நம்ம தேங்காய், சீரகம், கொஞ்சோண்டு வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி பேஸ்ட்டை அரைச்சி வச்சிருக்கோம். அந்த பேஸ்ட்டை வந்து கடாயை வச்சு அடுப்பு ஆன் பண்ணாமல் அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு அது கூட தயிர் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக ஜீரகம், கொத்தமல்லி போட்டு ஒரு சின்ன கொதி வர அளவுக்கு அதை நம்ம அடுப்பில் வச்சிடறோம். அடுத்து நம்ம பொரிச்சு வச்சிருக்க போண்டாவும் அதோட ஆட் பண்ணிக்கிறோம். தனியாக நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை, வரமிளகா போட்டு அதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரை போட்டு அந்த தாளிசத்தை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணோம்னா நம்மளோட போண்டா மோர் குழம்பு ரெடி.